சனி தோஷங்கள் இருந்தால் இந்த அன்னையை தரிசனம் செய்தால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத என் மூலயமாக நான் அதை அனுபவித்து இந்த இடத்தில் தெரிந்து கொண்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கருணையின் இரக்கமும் உருவானவள் தான் காளி. காளியே சரணம், ஓம் காளியே சரணம், ஓம் காளியே சரணம். இப்ப இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு அம்மனுடைய காளி தேவியுடைய அருள் வாக்கு நடைபெற்றிருக்கிறது. இது எந்தெந்த கிழமையில் என்றால் வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு 3 தினங்கள். நல்ல விஷயங்களுக்கு மட்டும், அடுத்தவரை கெடுப்பதற்கு, அழிப்பதற்கு தீய எண்ணங்களோடு இந்த ஆலயத்திற்குள் வர வேண்டாம். மாந்திரிகங்கள் செய்ய இங்கே முடியாது. எந்த மாந்திரிகர் செய்தாலும் அதை தர்ம நிலையோடு சரி செய்து கொடுக்க முடியும் விஜயால். இந்த ஆலயம் எங்க இருக்கிறது என்றால் மயிலாடுதுறை மாவட்டம், தரங்கம்பாடி தாலுகா, ஆக்கூர் பண்டாரோடை பூந்தாடை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கிறது. இந்த அம்மனுடைய ஸ்பெஷல்னா, சனி தோஷங்கள் இருந்தால் இந்த அன்னையை தரிசனம் செய்தால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத என் மூலயமாக நான் அதை அனுபவித்து இந்த இடத்தில் தெரிந்து கொண்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது என்னவென்றால் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் சொல்லாமல் சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஒரு கொரோனா காலத்தில் என்னுடைய கால் அடிபட்டு உடையப்பட்டது. அப்பொழுது தேவியை கூப்பிட்டு தினதோறும் கேட்கின்றேன், ஏன் இது நடந்தது என்று கேட்கின்றேன். சில நாட்கள் முன்னே எனக்கு சொன்ன விஷயங்கள் இது நடக்கும் என்று சொல்லிச்சு, நடந்தது. அப்பொழுது நான் தேவி கூப்பிடும் போது எனக்கு தேவி வரவில்லை. சனி, ராகு, கேது மூவரும் என்னிடம் மன்னிப்பு கேட்டு இது எங்களால் நடக்கப்பட்டது சரி செய்து விடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் மட்டும் காளி தேவியை வணங்குவதால் அந்த காளி தேவி தான் அனுப்பிச்சிருக்காங்க என்று நினைத்தேன். அதற்கு பிறகுதான் தெரிந்தது, வரும் பக்தர்கள் அனைவரையும் ஒவ்வொருத்தருடையும் இங்க அருள்வாக்கனை கேட்டு முடித்ததற்கு பிறகு என்ன கிரக கோளாறுகள் என்று கேட்கும் பொழுது எல்லாமே சனி திசையில் முழுவர்கள் தான் இங்க வருகிறார்கள். அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன், சனி திசையில் இருப்பவர்கள் இந்த இடத்தில் வழிபாடுகள் செய்து அம்மனிடம் குறிகளை கேட்டு நலன்களை வழங்கி பெற்றுக்கொள்ளலாம். அவங்கள் முடியும் வரை விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் சகல நன்மைகளும் நவகிரகத்தால் வரும் துன்பங்களும் விடுபடும் என்பதை உணர்ந்தேன். இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து அம்மனிடம் அருள்வாக்குகளை கேட்டு நலங்களை பெற வேண்டும். அதே போல் சில காலங்களில் நேரடி முகமாகவும்
ஆன்லைன் மூலமாகவும் சொல்வதாக நாங்கள் தயாராகி வந்து கொண்டிருக்கிறோம். இது நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான், அடுத்தவரை கெடுக்க வேண்டும் நோக்கத்தோடு இங்கு வர வேண்டாம். தர்மம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க காளி தேவி இருப்பாள். காளி தேவியை வணங்குவதில் சில மக்களுக்கு பயங்கள் இருக்கிறது. காளி தேவி என்றால் அழிக்கும் கடவுள் என்று. அப்படியெல்லாம் இல்லை. கருணையின் இரக்கமும் உருவானவள் தான் காளி. அவளை வணங்குவதால் எந்த பாவ புண்ணியங்களுக்கும் அவள் தர்ம தாயாக இருப்பாள். எல்லோரும் வந்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லோரும் அந்த அம்மனை தரிசனம் செய்து வணங்குங்கள். இது அம்மன் வந்து கல்கத்தா காளி, தக்னேஸ்வரி. இந்த இடத்தில் மயான காளிங்கிற ரூபத்துல பேர் சூட்டி ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தனித்துவமாக சுயம்பா என்னிடம் வந்து அருள்வாக்கு சொல்கிறேன் என்ற சொல்லை கொடுத்து மக்களுக்கு நலங்களை வழங்கி தீரா பிணிகளும் தில்லி சூனியங்களையும் அழிக்கும் வல்லமையுடன் இருந்து அருள் செய்கிறாள். எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் காசு பணம் என்பது பெரிய மூல காரணமாக இல்லாமல் நன்மையை மட்டும் செய்ய வேண்டும் என்பது என்னோட ஆசை. அதை அன்னை செய்து வருகிறாள். வருக, எல்லோரும் வருக, எல்லாரும் எல்லா நலங்களையும் பெறுக. அன்னைதான் உலகில் எல்லாம் என்பதை என்னை உணர வைத்தது போல் எல்லோரும் அதை உணர்ந்து வணங்கி நன்மை பெற வேண்டும். தேவியே சகல காரியங்களுக்கும் அன்னையானவள். இந்த ஆலயத்தில் வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய புகழை சொல்ல வேண்டும்னா, நடந்ததெல்லாம் சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் உயிர் போகிற கண்டிஷன்ல கூட காப்பாற்றி விட்டு நல்லா அன்னைக்கு வாழ வச்சிருக்கு. போர்ஜரியும் பொய்மை இல்லாமல் இந்த இடத்தை தர்மமாக நான் இதுவரை எந்த யூடியூபும் எந்த சேனலிலும் பெருசாக எதுவும் கொண்டு வராமல் இப்பதான் முதல் முறையாக இந்த சேனலில் நான் பேட்டியாக சொல்கிறேன். எனக்கு அதனெல்லாம் உடன்பாடு இல்லை. கடவுள் என்றால் தானாக வெளியே வர வேண்டும், எல்லா பக்தர்களையும் காக்க வேண்டும். அடுத்தவரை கெடுத்தோ நலம் இல்லாத நிலைகளை செய்தோ வாழ்வளிப்பது எனக்கு அன்னை கொடுக்கவில்லை. நல்லதை மட்டும் செய், நல்லதை மட்டும் சொல், தர்மமாய் இருந்து உனக்கு நிலைப்படுத்தி வாழ வைக்கிறேன் என்று கொடுத்த வாக்கை காக்கிறார். நானும் அதன்படி நடந்து நல்லதை செய்கிறேன். என்ன சொல்ல வரனா, மக்களுக்கு இந்த இடத்துல குறை தீர்க்கும் இடம், குறி சொல்லும் இடம் ஆக இருக்கிறது அன்னையின் அருள்வாக்கு. இதை நேர்முகமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன் மூலியமாகவும் போன்லையும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை சரி செய்யலாம். மாந்திரிகமாக இருந்தால் அது சரி செய்வதற்கான என்ன நிலைகள், அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் பிரச்சனைகள், பெரியவனைகள் இதெல்லாம் சேர்க்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை செய்வதற்கானதும் இந்த இடத்தில் தெரியப்படுத்தும்படி நீங்க போன்லையும் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முடியும். இது கடவுளுடைய நேர்முகமான நன்மை செய்யும் இடம். மாந்திரிகம் இல்லாமல் எல்லா மக்களிடம் இழப்பு என்னன்னா, மாந்திரிகம் மட்டும்தான் எல்லாரையும் சரி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மாந்திரிகங்கிறது மூலியம் கராய்தான் அது வேலை செய்யும். கடவுள் என்பது முற்றிலும் வேலை செய்யும். அது அறியாமையில இருப்பதனால அது நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போதைக்கு என்னை தொடர்பு கொள்வதற்காக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறோம். அதை பின்பற்றி எல்லாரும் எல்லா நலனையும் பெற்றுக்கொள்ளும்படி நான் பலனோடும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பக்தரும் எல்லா இன்புற்று வாழ செய்ய அன்னையினே ஆசீர்வாதம் தருவார். நம்பர் இணைப்பை கொடுக்கிறேன். 96 777 220 63. இது என்னுடைய தொடர்புக்கான நம்பர். நீங்க தொடர்பு கொண்டு எல்லா விஷயங்களுக்கும் தேர்வு செய்து கொடுக்க முடியும். பேய் பிசாசாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் வரும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் முற்றிலும் சரி செய்து வாழ்வளிக்க முடியும். தேவியால் முடியவில்லை என்றால் உலகில் எதுவும் இல்லை. தேவியை நம்பி வணங்குங்கள், எல்லா வெற்றியும் உங்களுக்கு. ஓம் காளிகாயனம், ஓம் காளிகாயனம், ஓம் காளிகாயனம்.